இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்குங்கிறீங்க? நமக்குதான். நாம பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காக தான் போடுறாங்க. அதாவது அவங்களுக்குள்ளார இருக்கிற ஒரு கலை தாகம், அவங்களுக்குள்ளார இருக்கிற ஒரு திறமை, அதை வெளிக்காட்டணுங்கிற ஒரு ஆவல், அதுதான் வீடியோவா வருது. அதையெல்லாம் நாம பார்த்து ரசிக்கணும், அவங்களுக்கெல்லாம் நாம சப்போர்ட் பண்ணணும். ஆனா நம்மளால என்ன பண்றான் தெரியுமா? செல் எடுத்துக்குவான், ரீல்ஸ் பாக்குறேன்னு தடவ ஆரம்பிச்சிருவான். ஒன்னே நெட்டு தீரணும், இல்லைன்னா சார்ஜ் தீரணும், அது வரல இழுப்பான். சலிச்சு போயிட்ட பின்னாடி இவெல்லாம் எங்க உருப்பட போறான்? இவளையெல்லாம் எவனுமே கேட்க மாட்டானா? ஊர் மேய கிளம்பிட்டாளுடா, இவெல்லாம் ஒரு புருஷன் கட்டி ஒரு புருஷனோட வாழ்றது நெசமா அப்படிம்பா. அதாவது கண்ணுல பூலதல்ல வரைக்கும் இழுக்கும் போது அந்த பிள்ளைகள்லாம் உருப்பிடிச்சு நல்லா இருக்கும். இப்ப சார்ஜ் தீர்ந்த பின்னாடி அது பிள்ளை உருப்பிடாம போகுதா? ஏன் அப்படி? அது பரவாயில்லைங்க. பஸ் ஸ்டாப்ல வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பான், தடவ ஆரம்பிச்சிடுவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டா நல்ல நல்ல வீடியோ வரும். அப்புறம் இப்படி ஒரு வீடியோ வந்துடும். ஒன் மோர்னு ரிப்பீட்னு சொல்லிட்டு அதை ஒரு 3/4 மணி நேரமா அதையே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு கண்ணு மொய்ன்னு ஆயிருதா. அப்புறம் தான் திடீர்னு ஞானம் வந்தவங்க மாதிரி பார்ப்பான். ஒருத்தங்க கூட இருக்க மாட்டான், எல்லாம் பஸ் வந்து ஏறி போயிருப்பாங்க. அது கூட தெரியாம இவன் இங்க இழுத்துட்டு இருந்திருக்கிறான். அங்க பக்கத்துல ஒரு வெல்விகை அவரி கண்ணை மூடிட்டு கட்டப்பிடி உறிஞ்சிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட அண்ணே 10 நம்பர் போயிடுச்சா அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவரு இன்னமா போவாக இருக்கும். அவரு அப்பா சொல்லிட்டு மறுபடியும் கண்ணை மூடி பீடி இழுக்க ஆரம்பிச்சிருவாரு. இவன் டென்ஷன் ஆகி போய் செல்ல பார்ப்பான். அந்த புள்ள ஆடிட்டு தான் இருக்கு. உடனே ஒரு கெட்ட வார்த்தை, உச்சபட்ச கெட்ட வார்த்தை. இவன் பஸ்ஸை தவற விட்டதுக்கு அந்த புள்ள என்ன பண்ணும்? இப்போ எதுக்கு அடுத்தவங்க வீட்டு பிள்ளை இந்த மாதிரி திட்டணும்? இன்னும் ஒரு சிலர் இருக்கானுங்க, மப்படிச்சு போனுங்க. மப்படிச்சுட்டு ஓரமா உட்காந்து செல் எடுத்து இழுக்க ஆரம்பிச்சிருவான். அதாவது அவன் எதிர்பார்த்து வந்தது வேற. எட்டுப்படம் பார்த்து பழக்கப்பட்டவன் இல்லையா? அதே மைண்ட் செட்டோட தான் அவன் இழுத்திட்டு இருப்பான். 1 மணி நேரம் இழப்பான், அவனுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகாது. மப்பு லேசா இறங்கிரும். அடுத்த கட்டிங்க்கு காசு இருக்காது. உடனே டென்ஷன் ஆகி போய் அந்த கமெண்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணி அந்த பிள்ளைகளை எல்லாம் போட்டு கெட்ட கெட்ட வார்த்தையை, உலகத்துல இருக்கிற என்ன உச்சபட்ச கெட்ட வார்த்தைகளையும் போட்டு அதை கமெண்ட் பண்ணி அதுகளை கேவலப்படுத்திட்டு திருப்தியா எந்திரிச்சு போவான். ஏன் இல்ல ஏன்னு கேக்குறேன். நான் என்ன சொல்றேன்னா, காட்டுறோம் அவராசி காட்டுறான் பார்த்துட்டுச்சாரு. இப்ப நீ பார்த்துட்டு மனநிறைவோட செத்தீங்கன்னா உனக்கு மோட்சம் கிடைக்கும். அதை விட்டுட்டு ஏக்கத்தோட செத்து ஆவியா சுத்திட்டு தெரியாத, அவ்வளவுதான் நான் சொன்னேன்.